பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கரமா ஒரு இடத்துல போய் வெளியே போய் கார்டன் ஏரியால போய் கத்தியிருப்பீங்க. அந்த ஒரு ஷவுட் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டோம். அது எதுக்கு சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்க வெளியே இது பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா? ஆமாம்மா. இப்போ உங்கள் எமோஷன்ஸ் வெளியே பண்ண சார் விட்டுருங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இது இந்த லெவலில் இந்த இன்டர்வியூவில் நான் இவ்வளோ பண்ணும்போது இதை சொல்கிறீங்க. நான் இதவே உங்களுக்கு 100 நாள் நான் உங்களை இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டெசிபல் மாறும். ஓகே. ஜாலியாக இருக்கிறது சீரியஸ் ஆகுது, சீரியஸ் ஆனது அக்ரெசிவ் ஆகுது, அக்ரெசிவ் ஆனது உங்களை வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, ஹார்ட் ஹிட்டிங் ஹர்ட் ஆகுது, ஹர்ட் ஆகுறது பெயின் ஆகுது, பெயின் ஆனது உங்களுக்கு ஒரு இடத்துல வார்த்தையாக வரணும். அப்போ வார்த்தையாகவும் செயலாகவும் இன்னொருத்தரை அதை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நாமளே வெண்ட் அவுட் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்ம இல்லைன்னா நம்ம இன்னொருத்தரை வார்த்தையாவோ செயலாவோ காயப்படுத்திடுவோம். அதை ஒரு இடத்துக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம், பலூனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அடிக்கடி. இல்லைன்னா நம்ம போய் எங்கேயாவது கொட்டி ரியாக்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதனால் அன்னைக்கு நடந்ததோட உச்சக்கட்ட பஸ்ட் அவுட்டுங்கிறது வந்து அந்த பெயின் ஹர்ட் ஆனது எல்லாமே ஒரு இடத்துல அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அதை அப்படியே பஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. Amat University, the future of maritime training. Admissions are open now.